பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மண்காப்போம் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஈஷாவுடைய மண்காப்போம் இயக்கம் இப்போ வரக்கூடிய 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்ம SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு மாபெரும் திருவிழா ஒன்று நடக்குது. இது என்ன திருவிழான்னா அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழா 2.0ன்னு இந்த தலைப்பில் நடக்குது. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்காக இந்த செயலை இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம நடத்துகிறோம். இது ஏற்கனவே கோயம்புத்தூரில் போன வருஷம் இதே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம நடத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 2500 விவசாயிகள் விவசாயிகளும் இளைஞர்களும் பெண்களும் இதில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றியை அடுத்தது இந்த வருஷம் சென்னை ஒட்டி நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில் ஈஷா மண்காப்போம் இயக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு தர்றதுக்காகவும் இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காகவும் அந்த மண்ணில் வேலை செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் கடந்த 25 வருஷமா தமிழ்நாட்டில் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 விவசாயிகளுக்கு நம்ம இயற்கை விவசாயத்துக்கான பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா 7லிருந்து 10 பயிற்சிகள் தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்குது. சென்னையை தவிர விவசாயம் நடக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்குது. இது மூலமா ஒரு விவசாய முறையை எல்லா பயிர்களையும் எப்படி உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது பலவிதமான பயிற்சிகள் மூலமா நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 25 வகையான பயிற்சிகள் கொடுக்குறோம். இயற்கை இடுபொருட்களை எப்படி தயாரிக்கிறது, கால்நடைகளை இயற்கை முறையில் எப்படி பராமரிக்கிறது, ஒவ்வொரு பயிரையும் பயிர் வாரியான பயிற்சி முறைகளை எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது தொடர்ந்து மாசம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியோட அடிப்படை என்ன அப்படின்னா இப்போ உற்பத்தியை தாண்டி ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு முழுமையான வருமானம் சேரணும் அப்படின்னா அவங்க அந்த பொருளை நேரடியாக சந்தைப்படுத்த துவங்கணும். அந்த பொருளை மதிப்பு கூட்ட துவங்கணும். அந்த பொருளை பேக்கிங் பண்ணணும். சரியான ஒரு சந்தையில கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை விவசாயி நேரடியாக பண்ணாதான் அந்த விவசாயிக்கு பொருளாதாரங்கிறது வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், விவசாயத்தை விட்டு நிறைய பிள்ளைகள் விவசாயியோட பிள்ளைகள் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட நான் வெளியே வரும்போது உங்களுடைய சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்லும்போது போன ஒரு நிகழ்ச்சியில் IITயில் நான் பேசியிருந்த ஒரு இயற்கை விவசாயம் சம்பந்தமா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அவர் நானும் ஒரு விவசாயி தான், திரும்பவும் நான் விவசாயத்தை துவங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நகரங்கள்ல எவ்வளோ விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க விவசாயிகளோட பிள்ளைகள் அவங்களுடைய பொருளாதார தேடுதலுக்காக விவசாயத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. எதனால அப்படின்னா ஒரு விவசாயிக்கு அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைவடைய மாட்டேங்குது. அவங்க எப்போ மதிப்பு கூட்டி நேரடியாக சந்தைப்படுத்த துவங்குறாங்களோ அப்பதான் விவசாயியுடைய பொருளாதாரம் நிறைவுக்கு வரும். விவசாயியோட பிள்ளைகளும் விவசாயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த முயற்சியில இந்த 17ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது அக்ரி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நடக்குது. நம்ம விளைவிக்கிற பொருளை இப்போ ஒரு கடலை விளைவிக்கிறாங்கன்னா இப்போ என்ன பண்றாங்க, ஒரு வியாபாரி அது வாங்கிட்டு போறாங்க. அவங்க ஒரு 10 விவசாயிகிட்ட வாங்கி அதை கடலை முட்டாயை பண்ணி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அவரு சமூகத்துல ஒரு பொருளாதார பூர்த்தி அடைஞ்சு வாழ்றாங்க. ஆனா அந்த விவசாயி கடலை உற்பத்தி பண்றவரு 30 வருஷம் 40 வருஷம்னால அப்படியே தான் இருக்கிறார், ஒரு சிறு குறு விவசாயியாவே இருக்கிறார். அப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கடலை முட்டாயை எப்படி உருவாக்கிறது, அது எப்படி அழகா பேக் பண்றது, அதுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பேர் வைக்கிறது, எப்படி சந்தையை ரீச் பண்றது, எப்படி இந்த சோசியல் மீடியாவை எல்லாமே பயன்படுத்தி அதை வெற்றிகரமா கொண்டு போகிறது, அந்த பொருளாதாரத்தை எப்படி விவசாயிக்கு அவங்க குடும்பத்துக்கு கொண்டு வர்றது, அந்த விவசாயியோட பிள்ளைகள் மைக்ரேஷன் ஆகாம பொருளாதார தேவைக்காக எங்கேயாவது நகரங்களுக்கு போகாம அவங்க ஊர்லயே அவங்க சொந்த மண்ணுல இருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க ஐயா. இதுல பேசக்கூடியவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த துறையில புதுசா அந்த என்டர்பிரனர்ஸா புதுசா இந்த தொழிலை துவங்கி சின்ன அளவுல துவங்கி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றியை எப்படி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க.
ஒரு 8 இருந்து 9 பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பேச இருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் இப்ப என்னென்ன பேசுறாங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய 17ஆம் தேதி SRM பல்கலைக்கழகத்துல குளத்தூர்ல இருக்கக்கூடிய SRM பல்கலைக்கழகத்துல இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வுல தமிழகம் முழுவதுல இருந்து 4000 5000 விவசாயிகள் வந்து கலந்துக்கு இருக்கிறாங்க. எல்லாமே முன்பதிவு பண்ணி தயாரா இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை எல்லாமே வந்து இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு SRM பல்கலைக்கழகம் முழு உதவியை வந்து நமக்கு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. வர 5000 விவசாயிகளுக்கும் உணவளிக்கிறாங்க. அதுக்கு தேவையான இடம் தந்திருக்கிறாங்க. ஆடியோ வீடியோ ஸ்பெசிலிட்டி இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வர்ற விவசாயிகளுக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு தனி வாகனம் வச்சு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு வந்து முழு ஒத்துழைப்பை இந்த விவசாய சமூகத்துக்காக SRM பல்கலைக்கழகம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதோடைய வேந்தர் ஐயா அவங்க பாரிவேந்தர் ஐயா அவங்களுடைய தலைமையில இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் விவசாய நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஐயா வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு பேருரையாற்ற இருக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் நிறைய என்டர்பிரனர்ஸ், அதாவது இந்த தொழில்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு 9 என்டர்பிரனர்ஸ் வந்து இந்த நிகழ்வு வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க. முக்கியமா வந்து நபார்டோடைய தலைமை அலுவலர் திரு சிஜி ஆனந்த் ஐயா அவங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. இதுல வந்து நபார்டு மூலமா இந்த மாதிரி தொழில் துவங்குறதுக்கு சிறு குறு தொழில் துவங்குறவங்க அல்லது ஒரு நடுத்தரமா தொழில் துவங்குறவங்களுக்கு என்னென்ன கடன் வசதிகள்லாம் இருக்கு, அரசாங்கம் மூலமா என்ன மானியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறது வந்து பேசுறதுக்காக நம்முடைய ஆனந்த் ஐயா அவங்க ஆனந்த் சார் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களும் சரி வயசானவங்களும் சரி நடுத்தர வயசுல இருக்கிறவங்களும் சரி யாரு வேணாலும் இந்த தொழிலை வந்து துவங்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல 35% 40% வரைக்கும் சிறு குறு தொழில்கள் தான் அதோடைய பங்களிப்பை வந்து தருது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 16% மேல வேளாண் துறை சார்ந்த தொழில் தான் வந்து அந்த பங்களிப்பை வந்து தருது. அப்படி பார்க்கும்போது இந்த சிறு குறு தொழில வாய்ப்புகளை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும்னா நம்முடைய இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய உதவியா இருக்கும். ஸோ அந்த விதத்துல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நிகழ்வுல வந்து பேச போறாங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த விஜயா மகாதேவன் அக்கா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேலதான் அவங்க தொழிலையே வந்து ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து 50 வயசுக்கு மேல வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க வந்து 50 வயசுக்கு மேலதான் வந்து அவங்க தொழிலையே வந்து ஆரம்பிச்சாங்க. வெறும் 8000 ரூபாய் முதலீட்டுல வந்து இந்த பெண்களுக்கான இந்த முக அழகு பொருட்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இயற்கை விளைபொருட்களை வச்சு தயாரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசீகர வேதா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல 6 லட்சம் வாடிக்கையாளர்களை வச்சிருக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர் துபாய்ன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கும் வந்து இது ஏற்றுமதி பண்றாங்க. அவங்க முக்கியமா பண்ணது என்னன்னா அவங்க பசங்களையே வெளியே நகரத்துக்கு அனுப்பாம வசீகரா டெக் அப்படின்னு சொல்லியது டெக் வசீகரா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்து பயன்படுத்தி சோசியல் மீடியா எல்லாமே பயன்படுத்தி அவங்க வெற்றிகரமா கிட்டத்தட்ட 6 லட்சம் வாடிக்கையாளர்களை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க வருஷத்துக்கு வந்து நிகர லாபமா 25 லட்சம் ரூபாய் வந்து லாபம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பேச போறாங்க. எப்படி வந்து ஒரு தொழிலை துவங்கி நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறத அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா 1 லட்சம் இந்த மாதிரி என்டர்பிரனர்ஸை வந்து உருவாக்கணும். அடுத்த 5 ஆண்டுக்குள்ள வந்து 1 லட்சம் என்டர்பிரனர்ஸை வந்து நான் உருவாக்கணுங்கிற ஒரு உறுதியோட அவங்க இருக்கிறாங்க. அவங்க நிகழ்வுக்கு வர்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த தனலட்சுமின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா
இவங்க கணவருக்கு வந்து ஒரு ஒரு நோய் வந்திருக்குது. அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக அவங்களுடைய பாட்டி அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு நம்ம பாரம்பரிய அரிசிகள் பாரம்பரிய உணவுகளை வச்சு அவங்க அந்த அவருடைய கணவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி மருத்துவ ரீதியா அதுல நல்ல மாற்றம் பார்த்ததுனால, அதே சமயத்துல அவங்க குழந்தைகளுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஆரோக்கியத்துல பார்த்ததுனால அதை நண்பர்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட நல்ல ஃபீட்பேக் வந்ததுனால வெறும் 400 ரூபாயில ஒரு பொருளை வந்து உருவாக்கி விற்பனைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சி மிக்ஸ் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெடி மிக்ஸ் பண்றாங்க, ஒரு பீட்ரூட்ல வந்து மால்ட் பண்றாங்க, ஒரு சூப்பு தயாரிக்கிற மாதிரி விஷயங்கள், கீரைகளை வச்சு சூப்பு தயாரிக்கிறாங்க ரெடி மிக்ஸ் மாதிரி. நல்ல பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரக்கீரை இதெல்லாமே வந்து நகரத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அந்த மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி சூப்பு தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்டென்ஷன் என்னன்னா இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட விஷயங்களை வந்து தயார் பண்ணி கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து அவங்க வருஷத்துக்கு 1.25 கோடி ரூபாய் வந்து லாபம் எடுக்கிற அளவு பண்ணியிருக்காங்க. இது வெறும் 400 ரூபாய் முதலீட்டுல அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 100 சதுர அடியில வந்து அவங்க வீட்லயே ஆரம்பிச்ச தொழில் வந்து இன்னைக்கு மதுரையில ஒரு முக்கிய இடத்துல ஒரு பெரிய கடை ஒன்று வச்சு ஆன்லைன்ல முன்னாடியே முதல்ல ஆரம்பிச்சு இப்ப கடையிலையும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க. இது வந்து குடும்ப தலைவிகளா இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் இருந்துட்டே எப்படி வந்து ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிச்சு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். அவங்க குழந்தையிலையும் வச்சுட்டு ஒரு குடும்ப தலைவியா இருந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாரம்பரியம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா பனை மரங்கள். இப்ப நிறைய பேர் பனை மரங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம தேசிய நம்மளுடைய மாநில மரம் இது பனை மரம்ங்கிறது. ஸோ இந்த பனை மரம் அழிஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வாம் எரா ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த பனை மரத்துல இருந்து கருப்பட்டியை வந்து எடுத்து வழக்கமா கருப்பட்டியை வந்து நீங்க ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அதனாலதான் மார்க்கெட்ல அது ரொம்ப கொண்டு போக முடியல, அது உருகி போயிடும். நீங்க வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ற மாதிரி சௌரியமா அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு கருப்பட்டியும் வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்து அதுல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் குறைச்சு 12 விதமான வேல்யூ எடிஷன் வந்து கருப்பட்டியில பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 66 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபா போன வருஷம் அதுல மட்டும் கருப்பட்டியில மட்டும் லாபம் எடுத்திருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய நிதியாண்டுல வந்து 3 கோடி ரூபாய் லாபத்தை நோக்கி அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறார். ஸோ ஒரு இளைஞர்கள் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயத்த அதை சவாலா எடுத்து தீர்வுக்கு கொண்டு வந்து எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்காக திரு கண்ணன் வந்து இந்த நிகழ்வுல வந்து பேசியிருக்கிறாங்க. அடுத்தது உங்க ஊர் பொண்ணு அர்ச்சனான்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு விவசாயி. இந்த பகுதியில் ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் கிட்ட நிலம் வச்சு அவங்களுடைய காய்கறி உற்பத்தி பண்ணி நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நஞ்சில்லாத உணவு, இயற்கை உணவுல கிடைக்கக்கூடிய ஆதரவை வச்சு ஆரம்பத்துல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 17 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அந்த காய்கறிகள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல நல்ல வரவேற்பு டவுன்ல கிடைச்சதுனால இப்போ வந்து 300 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு காய்கறிகள் பழங்கள் மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான இந்த உணவுப் பொருட்கள், எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே வழங்குறாங்க. இனிப்பு பலகாரங்கள்ல இருந்து, மதிப்பு கூட்டப்பட்ட அரிசிகள்ல இருந்து, கஞ்சி மிக்ஸ்ல இருந்து, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 15,000 குடும்பங்களுக்கு சென்னையில அவங்க வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து ஒவ்வொரு வருஷமும் 6 கோடி ரூபாய் வந்து நிகர லாபமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல 50% அந்த 300 விவசாயிகளுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும்
அதை நகரத்துல இருக்கிறவங்க தொழில் வாய்ப்பா எடுத்து பண்றவங்களுக்கும் 2 பேருக்கும் வருவாய் வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாடலை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்க திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் வந்து மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அன்னைக்கு பேச போறாங்க இந்த நிகழ்வுல. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த மார்க்கெட் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட் ஸ்டடினா என்ன மாதிரி பொருட்கள் வந்து மார்க்கெட்டுக்கு தேவை இருக்குது, என்ன வால்யூம்ல போகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க தேவை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் வந்து நல்ல ஒரு பிராண்ட் வந்து உருவாக்குறது ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த துறையில வந்து நல்ல அனுபவம் இருக்க அஸ்வின் குமார், நிறுவனர் ஷேப்பர்ஸ் டிசைன் ஸ்டுடியோ, இவர் மதுரைக்காரரு. இவர் வந்து என்னன்னா அவங்க வீட்டில் பால் கறந்து கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதை வந்து ஒரு பேக்கிங் பண்ணி ஒரு விற்பனை இது கொண்டு வந்த அனுபவத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேக்கேஜிங் துறைக்குள்ள வந்தவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 750க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த பேக்கேஜிங்க, இந்த பிராண்டிங்கு, இதுல எல்லாமே வந்து எப்படி செய்யறதுங்கிறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேல ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து உங்களுடைய ஒரு பொருளை வந்து எப்படி அழகா பேக் பண்ணணும், எப்படி சந்தைப்படுத்தணுங்கிறத வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தைப்படுத்துறதுங்கிறது, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறையா இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக திரு வசந்தகுமார், இவர் வந்து பிராண்ட் மைண்ட்ஸ் குளோபல் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், இவர் திருநெல்வேலிக்காரரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த மார்க்கெட்டிங் துறையில நல்ல அனுபவம் இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு அக்ரி ஸ்டார்ட் அப் திட்டத்துடைய அதிகாரப்பூர்வமான ஒரு வழிகாட்டியாகவும் இவர் இருந்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து 10,000 தொழில் முனைவோர்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்து அவங்களை வெற்றிகரமா செயல்படுற அளவுக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. ஸோ இவர் டிஜிட்டல் துறையை வந்து நம்ம இளைஞர்கள் இந்த தொழிலில் உள்ள வர்றவங்க துவக்க காலத்திலேயே எப்படி பயன்படுத்தினா அதை வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து வழிகாட்டுறதுக்காக இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி சேஞ்ச் கன்சல்டிங் சொல்லிட்டு திரு ஆனந்த் சார், இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை இந்த நிகழ்ச்சியில பிளே பண்ண இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த சிறு குறு தொழில்களை வந்து எப்படி வந்து மேம்படுத்துறது, அந்த சந்தை வாய்ப்பை உருவாக்குறதோட அந்த சந்தையில நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், அவங்களுடைய அந்த தரத்தை வந்து எப்படி மேம்படுத்தி எடுத்துட்டு போகணும், அது வந்து நிலைச்சி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்ட இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 வணிகத்துறைகளுக்கு மேலே வந்து இவங்க வழிகாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இவர் MK ஆனந்த் சாருடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். நிறைய இளைஞர்களுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகவும் வந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. முக்கியமாக இவர் வந்து அந்த அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை எப்படி வந்து மார்க்கெட்ல ஒரு போட்டியை வந்து எதிர்கொண்டு ஒரு சிறு விவசாயியா இருந்தாலும் ஒரு சிறு இளைஞர் வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறாருனாலும் எப்படி அவங்க கூட ஒரு காம்படிஷன் வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியும், நம்ம தரத்தை எப்படி வந்து தனிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க விரிவா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இவர் வந்து பேச இருக்கிறாரு. இது வந்து நிறைய இளைஞர்களுக்கு துவக்க காலத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ அடுத்தது முக்கியமா வந்து நம்முடைய பெரியகுளம் தோட்டக்குலை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்துடைய செயல் அதிகாரி திரு வசந்தன் செல்வம், இவங்க பண்ற வேலை பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய விவசாயிகள் மத்தியில இந்த அண்ணா ரொம்ப பிரபலம். வசந்தன் சாரு இவர் வந்து வேளாண் துறையில முக்கியமா வந்து 2 விஷயங்கள், ஒன்று இடுபொருட்கள்னு ஒன்று இருக்கு, அதுல எப்படி வந்து ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்க முடியும், அதாவது உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ற விதமா அதே எப்படி வந்து தொழில் வாய்ப்பா உருவாக்க முடியும்.
அடுத்தது உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து சந்தையில எப்படி வந்து நம்ம அதை எடுத்துட்டு போறது, சந்தையில நிலைச்சு நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விதத்துல இவங்க வந்து தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு அரசு நிறுவனம். அவங்க இடத்துல நிறைய பயிற்சிகளும் ட்ரைனிங்ஸும் வந்து போயிட்டே இருக்கு தொடர்ந்து. இது வரைக்கும் 250 என்டர்பிரனர்ஸை வந்து வெற்றிகரமா உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நேரங்காலம் பார்க்காம இந்த விவசாய துறையில இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமா இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அயராது பாடுபட்டு இருக்கக்கூடியவர் அவர் வசந்தன் சார் வந்து நீங்க இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. இதுவும் வந்து மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பேர் வந்து நம்ம நபார்டோட சேர்த்து ஒரு 9 பேர் இந்த தொழில் துறையில புதுசா நம்ம ஆரம்பிச்சு, நான் ஒரு இளைஞனா இருக்கிறேன், அல்லது நான் ஒரு இல்ல தலைவியா இருக்கிறேன், அல்லது வந்து நான் வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேல ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு மேல ஒரு தனியா வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு வெற்றிகரமா போகலான்ட்டு இருக்கிறேன், நான் வந்து ஒரு விவசாயி, என்னுடைய உற்பத்தி பொருளை வந்து நான் நேரடியா வித்துதுன்னு எனக்கு எதுவும் வரமாட்டேங்குது, அதை சந்தைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்க அனைவருக்குமான நிகழ்ச்சி இது. இது கடந்த ஒரு 6 மாசமா வந்து திட்டமிட்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வு முக்கியமா சென்னை அருகே எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இதோடைய உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல உணவை தேடக்கூடிய மக்கள் இந்த நகரங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இந்த தடவை முதல் முறையா சென்னை அருகே வச்சிருக்கோம். அதனால வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க வர முடியும், நகரத்துல இருக்கக்கூடிய மக்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க முடியுங்கிற விதத்துல இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ சென்னையில் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வந்து இந்த நிகழ்ச்சி துவங்குறதுக்கு அஸ்திவாரமாக இருந்து கிட்டத்தட்ட ஐயா 4 மாசமா நம்ம ஐயா கூட வந்து பேசிட்டு இருக்கிறோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுடைய இந்த வேளாண் கல்லூரியுடைய முதல்வர் ஐயா டீன் ஐயா வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜவஹர்லால் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா இந்த நிகழ்ச்சி பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் கடைசி ஒரு சில விஷயங்கள் விட்டதை நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மு ஜவஹர்லால், முதன்மையர் எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரி, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். சுவாமி அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு வந்து விவசாயிகள்லாம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து வியாபாரம் செய்வதில் மிக பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா ஒரு மாபெரும் விவசாய நாடு. பல நாடுகளில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகள் வந்து உணவுக்காக இந்தியாவை சார்ந்திருக்கின்றது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நேரடியாக அனுப்பும்பொழுது சில சிக்கல்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீசனில் வந்து நல்ல சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா 10 ரூபா இருக்கும் கிலோ. விளைவிக்காத நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா 100 ரூபா வரலையும் போயிடும். அப்போ அந்த அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளிகளில் மதிப்பு கூட்டப்பொருட்கள் வந்து மிக எளிதாக செய்யக்கூடியது. தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெச்சப்பு, சாஸு இதெல்லாம் வந்து மிக எளிதாக செய்யக்கூடியது. அதிகமாக விளையக்கூடிய காலங்களில் வந்து குறுகிய சில குறைந்த விலையில் வாங்கி இளைஞர்களாக மிக எளிதாக பெண்களுக்கு வந்து அதை மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்றி ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி ஒரு குழுக்கள் அமைத்து அதை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும் முருங்கைக்கீரையை பற்றி, முருங்கைக்கீரையை பற்றி. நான் வந்து முருங்கை வந்து கோடை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற காலத்தில் கிடைக்கிறதில்ல. ஆனால் முருங்கைக்காய் சாம்பார் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சதைப்பற்று, அதாவது நம்ம முருங்கை பல்ப்புன்னு சொல்கிறோம்ல, அதை எடுத்து பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். வருஷம் பூரா அந்த பவுடரை வச்சு நம்ம முருங்கைக்காய் சாம்பார் அப்படியே அதே குணம் இருக்கும், அதே சத்துக்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காயில் வந்து அதிக இரும்பு சத்து இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வயசுலேயே வந்து எலும்புகள்லாம் வீக் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இரும்பு சத்து அதிகமாக தரக்கூடிய முருங்கை, அதே மாதிரி முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கனாக்கா பவுடர் பண்ணி வச்சுக்கிறது. முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஆண்டு முழுவதும் நம்ம இட்லி பொடி மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கனாக்கா கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் எல்லாம் முருங்கை
இலையோட பவுடர் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற புரோட்டீன் சத்தோட வந்து இரும்பு சத்து நமக்கு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக சொல்லக்கூடிய பப்பாளி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பப்பாளி வந்து ஒரு மகத்துவமான ஒரு பழம். வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க வைட்டமின் ஏ பற்றாக்குறையினால். அந்த பப்பாளியில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி டு சர்வ்னு ஒரு பப்பாளி ஜூஸ் ஈஸியாக பண்ணலாம். பண்ணி இப்போ நம்ம எல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அது மட்டுமல்லாது பப்பாளி அந்த காயிலிருந்து விளைந்த காயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டூட்டி ஃப்ரூட்டின்னு பார்ப்பீங்க, எல்லாம் இந்த கேக்கில் எல்லாம் பண்ணுவாங்க. அதை கலரிங் கொடுத்து கேக்கில் பண்ணும் பொழுது அதெல்லாம் சிறு தொழில், பெண்களுக்கெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடியது. மிக மகத்துவமானது ஒன்றுன்னு பார்த்தா கருவேப்பிள்ளை. எல்லோரும் தினம் நமக்கு கருவேப்பிள்ளை வேணும். நம்ம வந்து கருவேப்பிள்ளை வந்து இலையாக தான் சாப்பிடணுன்றது இல்லை. கருவேப்பிள்ளை பொடிகள் பண்ணி கொடுத்தோம்னாக்கா அது இட்லியில் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். மற்ற உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கும் பொழுது இந்த கருவேப்பிள்ளை இல்லைன்னா கருவேப்பிள்ளை பொடியை பண்ணலாம். இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து கருவேப்பிள்ளை இலையை அனுப்புறது வந்து நமக்கு வந்து ஏற்றுமதி செலவு அதிகமாகும். அதே கருவேப்பிள்ளை பவுடராக்கி பண்ணும் பொழுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் மல்லிகைப்பூ. பெண்கள் விரும்பி வந்து நம்ம சிகை அலங்காரத்துக்கு பண்ணிக்கிறது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வந்து அறுவடை செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா வரலையே அதை வந்து மல்லிகைப்பூவை வந்து மதிப்புக்கூட்ட பொருட்களாக மல்லிகைப்பூ சரங்கள், மாலைகள் இதெல்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய சிகை அலங்காரம் கல்யாணங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களுடைய சிகை அலங்காரம் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூரில் வந்து ஒரு குழுக்கள் அமைத்து நிறைய பெண்கள் அதில் ஈடுபடுறாங்க. இப்போ நேரடியாக வந்து அதுக்கு ஒரு பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஒரு ஐஸ் ஜெல் பேக்கேஜிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம்.